அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வடலூர் வள்ளல் ராமலிங்கப் பெருமானின் பொன்னார் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயம் ஓங்குக. வள்ளல் பெருமான் என்னதான் சொன்னார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உலகிலே எவ்வளவோ மகான்களும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து இந்த மனித குலத்திற்கும் உயிர்களுக்கும் ஆற்றிய தொண்டும் வழங்கிய அருளும் இணை இல்லாதது. கடலை போன்று அதைவிட பெரியது. ஆனால் எம்பெருமான் ஞானத்தந்தை ராமலிங்க சுவாமிகளை தவிர யாரையும் வள்ளல் என்று குறிப்பிட்டது கிடையாது. காரணம், உலகிலே இதுவரை யாரும் சொல்லாததை இனிமேலும் சொல்ல முடியாததை சொன்னதனால்தான் வள்ளலார். அவரே சொல்லுகிறார், ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் உரைத்தேன். நான் ஏதோ சொன்னது ஏதோ உங்கள்கிட்ட எதிர்பார்த்தல்ல, இரக்கத்தினால் சொன்னேன்னார். ஆகவே ஐயாவின் முடிவு தயவு தயவு தயவு. இங்கே தயவுனா சொந்தக்காரனை காமிக்கிறதோ இல்லை ஐயா ஏற்படுத்திய சன்மார்க்க சங்கம், அவர் சொன்ன சன்மார்க்க சங்கம் வேறு, அது அப்புறம் பார்ப்போம். ஆகவே சன்மார்க்க அன்பர்கள் மீது காட்டுகிற அன்போ அல்லது எல்லா மனிதத்திலே காட்டுகிற அன்போ அது அல்ல ஐயா சொன்ன தயவு. ஐயா என்னதான் சொன்னார்னா, ஐயா வழங்கிய திருவருட்பாவில் அருட்பெருஞ்சோதி அகவல், அதில் எல்லா விஷயமும் இருக்குது. உலகில் என்னென்ன சமய நூல்களோ விஞ்ஞான நூல்களோ அதில் சொன்ன எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அந்த சமய நூல்களிலும் சொல்லப்படாத அதிரகசியமான மெய்ஞான விஷயங்கள் எந்த விஞ்ஞானியும் எந்த காலத்திலையும் அந்த அற்ப அறிவை வைத்து கொண்டு இந்த மனுஷ மூளை வைத்து கொண்டு அறிய முடியாத விஞ்ஞானத்தை கடந்த உண்மையான விஞ்ஞானத்தை எல்லாம் இந்த அருட்பாவிலே குறிப்பாகவே அகவல் ஐயா சொல்லியிருக்கான். 1596 வரிகள். அதில் 1590 வரியில் கடைசி முடிகிறதுக்கு முன்னாடி ஐயா சொல்கிறார். இப்போ சினிமாவில் எண்டு கிளைமேக்ஸில் தானே ஒரு படத்தோட முடிவு என்னன்னு தெரியும். அது மாதிரி ஐயா அதில் சொல்கிறாங்க, எதற்காக இந்த உலகிற்கு இறைவன் வருவிக்க உற்றார், எதற்கு ஐயா வந்தார், என்ன ஐயா சொன்னார் அப்படிங்கிறது ஐயா வாயிலாலே சொல்கிறாங்க. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூர் எல்லாம் விளக்க விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க. 1590 வரி. உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூர் எல்லாம், இந்த மனுஷனுக்கு ஏற்படுற வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், காசு பண கஷ்டம், தொல்லை, வியாதி, இதையெல்லாம் ஐயா சொல்லலை. இது நல்லா கவனிக்க வேண்டும். உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பம் எது? உயிருக்கு வரக்கூடிய வியாதி எது? மரணம். ஆகவே இந்த மரணம் என்ற ஒன்று மிக கொடுமையானது. ஏன்னா பிறந்த மனிதன் இறக்காமல் இருக்க முடியும் என்பதை சிவநெறி சித்தநெறி சொல்லி இருக்கிறது. அது புரியாமல் இருக்கிறாங்க. ஆகவே இந்த உயிர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மரணம் என்பதை அது விலகுவதற்கு முதல்ல நீ அடைந்து இந்த பிறவியில் அவதாரம் எடுத்து நீ உணர்ந்து மரணமிலா பெருவாழ்வை சாகக்கலை உணர்ந்து நீ
விலக்கி விளக்குக, நீனு சந்தோஷமாக இரு, உலகம் சந்தோஷம் இருக்கட்டுன்றாங்க. அடுத்தவர் என்ன சொல்கிறாங்க? சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாக ஓங்குக என்றனை. நீ இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய சூழ்நிலையை பெற்று உத்தமனாங்கி அதிலிருந்து ஓக வேண்டும். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், செத்து பிறந்த விட மருள் தேகத்தை நீ அருள் தேகமாக்கி சுத்த பிரணவ ஞான தேகமாக்கி ஓங்கி வாழ்க. ஆகவே அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதியை போற்றி நின் பேரருள், போற்றி நின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆகவே இயற்கையான மெய்யறிவை அடைய வேண்டும். அந்த மெய்யறிவு அடையும் போது தான் உனக்கு தயவு என்பது வரும். அந்த தயவு வர வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? இறைவனை உண்மையாக உணர வேண்டும். அன்பே சிவம் சொன்னார் எம்பெருமான் திருமூல். அவர் மட்டும் எல்லா சித்தரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்பு உண்மையாக வேண்டும் என்றால் எல்லா உயிரிடத்திலும் உனக்கு இயற்கையான தயவு வர வேண்டும். அந்த தயவு எப்போ வரும்? எவ்வளோ காலம் அன்பாக இருப்போம், தயவாக இருப்போம். ஆனால் மனுஷனுக்கு காம, கோபம், குரோதம் வந்துடுது இல்லையா? ஆகவே இந்த சன்மார்க்க பயிற்சியிலே இருக்கிற பொழுது, நீ அன்பாக தயவாக இருக்கிற பொழுது, இந்த சுத்த சன்மார்க்கங்கிறது, சுத்த சன்மார்க்க தியானம் என்பது ஐயா சொன்னது பெரிய ரகசியம். பின்வரும் பதிவில் தெளிவாக அதை சொல்லுகிறேன். ஐயா சொல்லக்கூடிய தவணரி இந்த உண்மையான அந்த தயவு வருகிற பொழுது உடம்பு அதீதமான உஷ்ணத்தை அடைந்து கடைசி அதீதமான குளிர்ச்சி அடையும். அப்படி உஷ்ணம் அதிகமாகிற பொழுது எப்படி ஒரு பானையில் வச்சு இப்போ அல்ல சட்டியில் வச்சு சாதம் வச்சு பொங்குறோம், முதல்ல நுரையெல்லாம் வெளியே பொங்கி வர்ற மாதிரி இந்த உடல் உஷ்ணமாகிற முதல்ல உடம்பில் இருக்கக்கூடிய கசடுகள், எத்தனை ஜென்மத்துடைய பாவம் எல்லாம் வெளியே எப்படி வரும்? காம, கோப, குரோதமாக வரும். அந்த காம, கோப, குரோதம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் ஐயா பசித்தோர் முகம்பார் எல்லோருக்கும் அன்னதானம் செய்க, அவன் துன்மார்க்க இருந்தாலும் அன்னதானம் செய்யினார், சத்விசாரம் செய்யினார். இதை மற்ற எல்லாரும் தான் சொல்லியிருக்கிறாங்களே, ஐயா மட்டும் சொல்லலையே. அப்போ ஐயா என்ன சொல்லி கொடுத்தார் என்றால், இறைவனுடைய தயவு உனக்கு கிடைக்கிற பொழுது உண்மையான தயவு உனக்கு வரும். ஏன்னா சன்மார்க்க சங்கம் இருக்குது. அப்போ யார் சன்மார்க்கி? சாகாதவன் தான் சன்மார்க்கின்னு சொல்கிற ஐயர். செத்து போகிற பணத்தை எல்லாம் ஐயா சன்மார்க்கி ஒத்துக்க முடியாது ஐயா சொல்கிறேன். சாகாமல் இருந்தால் தான் நீ சன்மார்க்கி. அப்போது அதுக்கு குருவுடைய திருவருளால் அந்த பதம் அல்லது பாதத்தை தெரிய வேணும், ஓரெழுத்தை அறிய வேண்டும். ஐயா அகவலில் 876வது வரி, 1596 வரியில் இந்த 876வது வரியை பாருங்கள். அது ஐயா விளக்கமாக சொல்கிறாங்க. இந்த சமயங்கள் சொன்னதெல்லாம் அதில் சொல்லி அது இல்லை அதுக்கு மேலே அதுக்கு அடுத்து ஒன்றுனார், அதுக்கெல்லாம் மேலேன்னு சொல்லுவான்ல, அது மாதிரி ஒன்றதில் இரண்டது. அது எப்படி? ஒன்றுக்குள்ளே ரெண்டு இருக்குது. ஒன்றில் இரண்டது. இப்போ ஒன்று ரெண்டாக இருக்குது. ஒன்றினில் ஒன்றது. இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறது. ஒன்றேனும் ஒன்றே, அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு ஐயா விளக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்து அது இல்லைன்னு திருப்பி அடுத்து சொல்கிறாங்க. நீ நினைக்கிற அந்த ஒன்றோ ரெண்டு அதெல்லாம் கிடையாதுப்பா. ஒன்றல இரண்டல. முதல்ல ஒன்றது ரெண்டது சொன்னார். இப்போ திருப்பி என்ன ஐயான்னு சொல்கிறாங்க? ஒன்றல இரண்டு அல ஒன்றினில் இரண்டல. முதல்ல ஒன்றில் ரெண்டதுன்னு ஐயா முதல்ல சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? ஒன்றினில் ரெண்டல ஒன்றினுள் ஒன்றல ஒன்றெனும் ஒன்றே. ஆச்சா, அடுத்த சொன்னால ஒன்றினில் ஒன்றுல, அது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஒன்றினில் ஒன்றில், அதில் போய் ஒன்றி விட்டால் ஒன்றர ஒன்றில். அப்போது முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஒன்றினில் ஒன்று, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. ஒன்றினில் ஒன்றில ஒன்றர ஒன்றில்
ஒன்றேனும் ஒன்றே. இந்த 876 அந்த 6 வரியை நீங்கள் படிச்சுட்டு அதை உணர்வதற்கு குருநாதர் அந்த ஓரெழுத்து ரகசியத்தை சொல்லணும். ஏன்னா ஐயாவை சொல்லியிருக்காங்க. ஓரெழுத்துல என்ன? ஓரெழுத்தில் 5 உண்டென்பார் வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே. அப்போது அந்த ஓரெழுத்துக்குள்ளே என்ன இருக்குது? 5 எழுத்து இருக்கிறது. அது ஊமை எழுத்துன்றார். இப்போ பேசும் எழுத்து, பேசா எழுத்து, ஊமை எழுத்துன்றது. எப்படி பஞ்சாட்சரத்தில் ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சம பஞ்சாட்சரம், காரிய பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் இருக்கிற மாதிரி இந்த ஓரெழுத்தில் 5 இருக்குது. இது குருநாதர் உபதேசம் கொடுக்காமல் தெரியாது. முதல்ல ஓரெழுத்து என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூல ஓரெழுத்து என்பது இம் என்கின்ற எழுத்து. இப்போ ஓம் என்பதிலே ஆ ஊ இம் அகார உகார மகாரம் இருக்கிறது. இந்த இம் என்பது தான் ஸ்தூல ஓரெழுத்து. காரணம், ஓரெழுத்து அதுக்கு ஏன் முதல்ல பேர் வந்ததுன்னா, இப்போது ஒருத்தர் ஒரு குழந்தை இருந்துச்சு, ஒரு 15 வயசு பையன் வெளியே போய் சுற்றிட்டு வீட்டில் படுத்துட்டான். ரொம்ப அசதியாக டயர்டாக தூங்கிடுறான். அம்மா சாப்பிட்ற நேரமாச்சு எழுப்புறாங்க. டேய் எந்திர்றா. அப்படிமா. டேய் சாப்பிட்றியாடா. அதாவது எந்திர்றா ஏமுன்னு சொல்கிறது எந்திரிக்கிறேங்கிற அர்த்தம். அடுத்து சாப்பிட்றியா, வாயை மூடிட்டு அப்போ அதே இம்மு தான் சொன்னோம். அதாவது ஆம் என்பதற்கும் இம்மு, இல்லை என்பதற்கும் இம்மு. சாப்பிட்றியா, எந்திரிக்கிறியா, என்னடா தூக்கம் வருதா, டேய் கடைக்கு போயிட்டு வாடா, எல்லாம் அதே மாதிரி தான். ஆம் என்பதற்கும் இல்லை என்பது 2 ஓரெழுத்து, ஸ்தூல எழுத்து அந்த ஓரெழுத்து. அதுபோல் சூட்சம ஓரெழுத்து இருக்குது, காரிய ஓரெழுத்து இருக்கிறது, காரண ஓரெழுத்து இருக்கிறது, மகா காரண ஓரெழுத்து. இந்த 5ஐயும் அறிந்தவன் தான் சொல்லி கொடுத்தா தான் குரு. நீ அறிந்து உடனே சாகாமல் இருக்க முடியும். சேரப்பா அகாரமுடன் உகாரங்கூட்டி செம்மையுடன் உருவேற்றி நின்றாயானால், நேரப்பா நின்ற திரு வாசியாலே நிலையான புருவமதில் தீபம் காணும். காரப்பா தீபமதை கமலக்கண்ணால் கண்ணிறைந்து வாசியினால் ஊன்றிப்பாரே. கண்ணிறைந்து வாசியினால் ஊன்றி பார்க்க சதா சிவபோகமான ஞான யோகியங்கிற அப்பா அகத்திய பெருமான் என்ன சொல்ல? அகத்தியன் சொல்றார், நெட்டெழுத்தும் வட்டெழுத்தின் மேலே நிற்கும் நிலையறிந்து உரைப்போனே ஆசானாகும். அப்போ உண்மையான ஓரெழுத்து என்பது என்ன? திருமலை சொல்ற ஐயா, எழுதாத புத்தகத்தின் எழுத்து. வாயினால் சொல்ல முடியாது. குருநார் உணர்த்தி நீ உணர்ந்து கொண்டால் நீ சிரஞ்சீவியாக வாழலாம். ஆகவே சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். இந்த உலகியல் துன்பங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு செத்து போயிடக்கூடாது. நீ இறைவன் உனக்குள்ள உணர்ந்து எல்லா உடல் உயிரிலும், இந்த மனுஷன் மட்டும் இல்லை, பார்க்குற உயிரெங்கும் அந்த கடவுள் நிறைந்திருக்கிறார். அவர் வேறு நீ வேறு இல்லை. அதுதான் அந்த உலகத்துடைய ரகசியம். அப்போ எல்லார் மேலே அன்பு செலுத்தினா உனக்கு உண்மையாக உன் மேலே அன்பு வரும். உன் மேலே வர அன்பு எனக்கு சாகாமல் இருக்கணும், இறைவன் உணர வேண்டும், என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்பது. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னாங்க. நிறைய பேர் அவர் சமுதாய புரட்சி பண்ணிட்டாரு, அதனால் வள்ளலார் பெரியவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ தந்தை பெரியார் இருக்கார், அவர் கூட எவ்வளோ சமுதாய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கார். கடவுளே இல்லைன்னு சொன்னால் கூட அவர் ஏன் இல்லைன்னு சொன்னார் பெரியார் அப்படின்னா, அந்த ஜாதியின் பெரியால் இறைவன் பெயரால் ஏமாத்துறதுனாலையும் அதை வச்சு ஜாதி பிரித்ததுனாலேயும் தான் அவர் கடவுள் இல்லைங்கிற முடிவுக்கு வந்தார். அது சொன்னார். அவரும் ஆரம்ப காலத்தில் தெய்வத்தெல்லாம் போயிருந்து காசியில் வெளிநாடெல்லாம் போயிருந்தார். ஆகவே சமுதாய புரட்சி செய்வதற்கு அதுக்காக வள்ளல் பெறும், அதுக்கு மட்டும் அல்ல, அதையும் சாடினார். ஏன்னா அப்போ தான் அதை விட்டு தன்னை உணர முடியும் என்பதற்காக. ஆகவே ஐயா அழகாக சொல்கிறாங்க, எப்படி அவர் கொடுத்த கடவுள். சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலையினை தயவினில் தந்தனை. ஐயா தயவு ஏன் சொல்கிறேன்னா, ஐயாவுடைய முடிவே தயவு தான். சித்திகள் அனைத்தையும், இந்த காசு பணம் பொருள் எல்லாம் இல்லை, இந்த அட்டமா சித்தி 64 1 2 ஒரு சித்தி கற்றுக்கிறதுக்கே முறையாக குருகிட்ட இருந்தால் கூட 10-12 வருஷம் ஆகிடும். நீ கடும் முயற்சி பண்ணி கடும் முயற்சியெல்லாம் இல்லாமல் சுலபமாக சொல்கிறது சுலபம். ஆனால் சாதாரண வீட்டிலே மனைவி மக்களோடு இருக்க அன்பாக இருக்கிறது பெரிய கஷ்டம். சொந்தக்காரன் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டம்.
வேலைப்பாடு இடத்துல இருக்கவங்க கூட அன்பாக இருக்க கஷ்டம், ஊருக்கான கஷ்டம், மற்ற ஜாதிக்கான சமயத்துக்கான அன்பாக இருக்க கஷ்டம். ஆனால் ஒரு தயவுன்னு என்ன எல்லா இடத்துலையும் காமிக்கணும், எவ்வளோ கஷ்டம். அவன் அருள் இருந்தால் தான் நீ அவன் தாள் வணிய முடியும். ஆக என்ன சொன்னாங்க, அந்த தயவு வந்ததுனால உண்மையான தயவு, சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே, ஒரு சித்தி 2 சித்தி இல்லை, 6 சித்திகள் அநேகம் கோடின்றார். சத்திய நிலைதானே, அது உண்மையான நிலை. இப்போ அதெல்லாம் நீ வந்து மேஜிக்கு பிளாக் மேஜிக் கிடையாது, சித்து அட்டமா சித்தி, அதுக்கு மேலே சித்தியெல்லாம் அது சத்தியம். அந்த உண்மையான நிலைதானே தயவினில் தந்தனை, எனக்கு தயவு இருந்ததுனால, உண்மையான தயவு இருந்ததுனால உன் தயவை கொடுத்தேன்னு ஐயா சொல்கிறாங்க. அதே மாதிரி கடவுளை வணங்க வேண்டும். கடவுளை அறிந்தால் தான் உன்னை நீ வந்து அறிய முடியும், இல்லைன்னா அறிய முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் பெருமான் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காருங்க. திருக்குறள் தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க, ஆனால் அவர் சொல்ல கேட்க மாட்டாங்க. ஐயா திருக்குறளில் திருவள்ளுவர் பெருமான் ஞான வெட்டியான நிறைய பேர் படித்து பாருங்கள் தெரியும். ஞான வெட்டியான் பஞ்சரத்னம்லாம் படிச்சிங்கன்னா திருவள்ளுவர் எவ்வளோ கருணையாளர், அவர் ஒரு வள்ளல்னு நமக்கு புரியும். அப்போ திருக்குறளில் ஒரு பாடல் இருக்குது, கற்றதனாலாய பயனென்கொள் வாலறிவன் நற்றார் தொழாரெனின். கற்றதனாலாய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். நீ இந்த திருக்குறளை படிக்கிறிய, இதை படித்தவனுக்கு பயன் வேணும்னா இறைவனுடைய திருவடிகளை தெரிந்து துதிக்காமல் இருந்தால், இதை படித்து என்ன செத்து போயிடுவிடா. இது சொல்லதான் பயன்பெற வேண்டும். இந்த திருக்குறள் இருப்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் போல் வாழ வேண்டும்னா நீ இந்த கல்வி, எந்த கல்வி படிக்கணும், சாகாத கல்வியை படிக்க வேண்டும். அப்போ நற்றாளை தொழ வேண்டுங்கிறார். அப்போ அவர் சொன்ன நற்றாள் எது, திருவள்ளுவர் சொன்ன அந்த தாள் எது, அந்த இணையார் திருவடி எது, அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.